சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் உடனடி வெற்றி தரும் 3000 நட்சத்திர பரிகாரங்கள் மாபெரும் சிறப்பு வகுப்பு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நட்சத்திர பலன்கள் பற்றி அறிய வேண்டுமா? பிறப்பு முதல் இறப்பு வரை நட்சத்திரத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிய வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் நட்சத்திர பரிகாரங்கள் பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் 3000 நட்சத்திர பரிகாரங்கள் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 18/8/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் நட்சத்திரத்தின் பங்கு, நட்சத்திரத்திற்கும் கர்ம தியரிக்கும் உள்ள தொடர்பு, நட்சத்திர சிறப்பு காரகத்துவங்கள், நட்சத்திரங்கள் சொல்லும் முன்ஜென்ம DNA கர்மா ரகசியங்கள், காலபுருஷ வரிசையில் நட்சத்திர தாராபலன்கள், பகை நட்சத்திரங்கள், வேதக நட்சத்திரங்கள் மற்றும் புஷ்கர நவாம்ச நட்சத்திரங்கள் ஏற்படுத்தும் பலன்கள், நட்சத்திரம் ஆக்டிவேஷன் அண்ட் டீஆக்டிவேஷன் பரிகாரங்கள். மேஷம் முதல் மீனம் லக்னம் வரை 1ஆம் பாவம் முதல் 12ஆம் பாவங்களின் அதிபதிகள் 27 நட்சத்திரங்களில் நிற்பதற்கான பரிகாரங்கள், தசா புத்திக்கு நட்சத்திர பரிகாரங்கள், கோச்சாரத்திற்கு நட்சத்திர பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரங்களை வைத்து 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. வணக்கம் குருஜி. வணக்கம் சார். கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது குருஜி. நாங்கிட்ட ஏகப்பட்ட இதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதையெல்லாம் எப்படி அப்ளை பண்றதுங்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு மெத்தட் கொடுத்த மாதிரி, நம்ம படிக்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறீங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. நம்ம படிச்சதுலேயே இதுதான், இது வரைக்கும் படிச்சது எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு ஃபைனல் முத்தாய்ப்பான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ALP ரமேஷ் சார். குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்க நன்றி இந்த தசாபுத்தி கிளாஸ் எங்களுக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்ததுக்கு. என்னோட வேல்யூபிள் ஃபீட்பேக் என்னென்னா, இந்த கிளாஸ் வந்து ரொம்ப நேர்த்தியாக வடிவமைச்சிருந்தீங்க. அது கரெக்டான டைமிங்கில், சொன்ன டைமிங்கில் கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்க. அதே மாதிரி எல்லாமே கிளியராக ரூல்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதை தொடர்புகள் எடுக்கிறதுக்காகட்டும், கிரக வலிமையை கண்டுபிடிக்கிறதாகட்டும், இது ரொம்ப வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு. ஸோ இனி அடுத்தடுத்து நடக்கிற திசைகள், நம்ம நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கரெக்டாக போட்டு செக் பண்ணி பண்ணும்போது ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஒரே ஒரு சின்ன ஃபீட்பேக் என்னென்னா குருஜி, இப்போ கிளாஸில் இப்போ ஒரு 40 பேர் இருக்கோம் அப்படின்னா, இப்போ அவங்களோட ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதை நம்ம வந்து போர்டில் போட்டு அனலைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன்.
ஏன்னா ஆல்ரெடி 40 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அந்த பர்டிகுலர் டைம் பீரியடை வச்சு அந்த ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஜாஸ்தி கிடைக்கும். அது ஒன்று தான் என்னோட வேல்யூபிள் ஃபீட்பேக் விஜி. மற்றபடி அது நான் கிளாஸ் என்ன முடியுதுங்கிறது சொல்றேன்னா, ஒன்று தான் வருத்தம். நம்முடைய குரூப் வந்து சும்மா தான் இருக்க போகுது. அதை வந்து நாம் எதுவும் டிஸ்கனெக்ட் பண்ண போறதில்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டெய்லி ஒரு ஜாதகம் போட்டு, ஒரு ஜாதகத்தை போட்டுட்டு எனக்கு திருமணம் வந்து இந்த வருஷம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு போட்டுருங்க. அதை எல்லாருமே வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏன் இவருக்கு திருமணம் இந்த வருஷம் நடந்துச்சு? அப்ப இவருக்கு இந்த தசையில இந்த புத்தியா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். சரிங்களா? நிச்சயமாக விஜி. ஓகே கண்டிப்பாக சார். பண்ணுவோம். நல்லபடியாக அடுத்தடுத்த நிகழ்வில் சந்திப்போம். உங்களை விட்டு ஓகே பெரிய இந்த கிளாஸ் முடிஞ்சு உங்களுக்கு மிஸ் பண்ணுவோம் நிறையா. கண்டிப்பாக அடுத்தடுத்த வகுப்பில் உங்களோட கனெக்ட் ஆகும். நன்றி ஓகே விஜி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். பக்தவச்சலம் சார். வணக்கம் குருஜி. வணக்கம் சார். வணக்கம். நான் உங்க வீடியோஸ் முன்னாடி பார்த்துருக்கேன். சின்ன சின்ன கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் அட்டன் பண்ண ஒரு 15 நாள் பெரிய வகுப்பு அப்படின்னா இதுதான் தடவையா நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றேன். அடிப்படை ஜோதிடம்ன்றது ஆர்வம் தான் இருந்தது தவிர நான் இது வரைக்கும் எங்கேயோ கிளாஸ் போயிட்டுலாம் எதுவும் படிக்கல. ஆனால் இந்த மாதிரி விதிகள் ரூல் 1 2 3 இப்படிலாம் சொல்லி தருவீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நல்லா இருந்தது. நான் வீட்டுல வந்து நேத்து என்னோட பிரதரோடதை எடுத்து எழுதி பார்க்கும்போது கரெக்டா இந்த திருமணமான காலத்துல வந்து 7ஆம் பாவம் வந்து 5 தடவை அவருக்கு வந்து தொடர்பு ஆயிருந்தது. ஸோ அது ஒண்ணுலயே வந்து எனக்கு என்னோடதுல எதுவும் அந்த மாதிரி வரல. ஸோ அது எனக்கு புரிஞ்சுது நல்லா. ஓகே. அதனால நிறைய விஷயங்கள் வந்து புதுசா தெரிஞ்சுக்கிறதாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ இன்னும் நிறைய அடுத்தடுத்து உங்க கிளாஸ் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, அடிப்படை ஜோதிடம் முழுமையாகவே எடுக்கிற மாதிரி ஏதாவது கிளாஸ் எடுப்பீங்களா, இல்ல வேற ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அது எனக்கு தெரியல. அது ஏதாவது இந்த கிளாஸ் முடியும் போது இதுலயே எனக்கு இங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொன்னா கூட எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக் கிளாஸ் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இல்ல கேட்கல. பேசிக் கிளாஸ் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கு சார். ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் பேட்ச் போயிட்டு தான் இருக்கு. சரிங்க சார். லாஸ்டா மார்ச் மந்த் ஒரு பேட்ச் ஆரம்பிச்சோம். அது ஆல்மோஸ்ட் வந்து செப்டம்பர் அக்டோபர்ல முடிஞ்சிடும். அடுத்த பேட்ச் வந்து அக்டோபர் எண்டில் ஆரம்பிப்பேன் பேசிக். அனௌன்ஸ்மெண்ட் வரும் குரூப்ல எப்பவுமே வருங்களா? குரூப்லயே எல்லாருக்குமே வரும். ஓகே ஓகே நன்றி. இது பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவில எல்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சின்ன அதாவது அது விளக்கம் நம்மளுக்கு தெரியாது, பட் அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு ஃபெமிலியரா இருக்கும். பட் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே வந்து விளக்கம் நல்லாவே கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப எளிமையாகவும் புரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அடுத்த கிளாஸ் கண்டிப்பா நம்ம தொடர்பு கண்டிப்பா இருக்கும். நன்றி. நன்றி குருஜி. சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி. பானுமதி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இது வரைக்கும் தசாபுத்தி அப்படின்னா அதோட எனக்கு என்ன அப்படின்றதே தெரியாம இருந்துச்சு. இப்ப இந்த ஒரு 15 days கிளாஸ்ல வந்து நல்லா புரியுதுங்க சார். இதை வச்சு இப்போ 2 ஜாதகமே சொல்லியிருக்கேன் சார், ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. அவங்களும் நல்லா இருக்குதான் சார் சொல்லியிருக்காங்க. சரிங்க. ரொம்ப எனக்கு வந்து பரிகாரமாவும் நீங்க சொன்னதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சார். புதன் வந்து எனக்கு ரொம்ப வீக்கு. ஓகே. ஒரு லேண்ட் ஒண்ணு முடிக்க போறப்ப நான் வந்து அந்த பச்சை கலர் ரிப்பன் வாங்கி கட் பண்ணிட்டு தான் சார் போனேன். நல்லபடியா முடிஞ்சதுங்க சார். சூப்பர் சூப்பர். அருமைங்க. இன்னும் நிறைய தகவல் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க சார். ரொம்ப நல்லா இருக்கும் சார் கிளாஸ். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி சார். பூசாமி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்.
சார் உங்களை போன்ற ஒரு ஆசிரியர்கிட்ட நாங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறது எங்களை அதிர்ஷ்டமா நினைக்கிறோம் சார். ஓகேங்க. ரொம்ப ரொம்ப கிளியராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லிக் கொடுக்கறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குருவா கிடைச்சிருக்கிறீங்க சார். நீங்க ரொம்ப சந்தோஷம் சார். உங்ககிட்ட இருந்து மேலும் தொடர்பு வச்சுக்கினே இருக்கணும்னு ஆசையா இருக்குது சார். எல்லா கிளாஸ்லயும் முடிஞ்ச வரை கலந்துக்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷங்க. வணக்கம் சார். ரொம்ப வணக்கம் சார். தேங்க்யூ. சந்துரு அர்ச்சகர் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் சார். ஹலோ சார் சார். நமஸ்காரம் சார். சார் கிளாஸ் நல்லா போனோம் சார். கிளாஸ் நல்லா போனது சார். சூப்பரா ஓகேங்க சார். இருந்ததுங்க சார். கிளாஸ் நல்லா போனது சார். எனக்கும் நான் இதுல இருந்து உங்ககிட்ட இந்த அடிப்படையில இருந்து பண்ணதோட இந்த கிளாஸ்ல இன்னும் நல்லா தெளிவாகி ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். எல்லாமே நல்லாவும் இருக்கு. போற சரிங்க. இடத்துல பூஜைக்கு போற இடத்துல கரெக்டா அந்த என்னுடைய இன்னைக்கு லாஸ்ட் டைமா ஒரு இடத்துல போன உடனே ஒரு பூஜைக்கு போயிருந்தேன் சார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்காக ஒரு ஹைவேஸ் இடத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயர் வந்து பிரிட்ஜு கிட்டே போறதுனால அந்த ஆஞ்சநேயர் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்றதுனால வேற ஒருத்தர் நம்மளுடைய தம்பி ஒருத்தர் வாங்கி இருந்தாரு. அது எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லி, ஆனா இன்னைக்கு நம்ம கிளம்பணும்னா பூஜைக்கு போகணும் அப்படின்னாரு. அப்போ ஏன் இவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீர்நிலை பக்கத்துல சந்திரன், அதாவது அந்த ஆத்தோரத்துல சந்திரன் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன் சார். எனக்கு ரேவதின்றது 20வது நட்சத்திரம், மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயர் வந்து அந்த இடத்துல மாத்தி வைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் இருந்தாரு, பட்டாபிராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு புதன் வந்து புஷ்கரமா இருந்ததுனால அவர் பேர் பட்டாபின்னு எடுத்துக்கிட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், என் மூல நட்சத்திரம் இருந்தது. சரி, அப்புறமா இது மாதிரி எடுத்து வைக்கும் போது என்னாச்சுன்னா, ஊர்க்காரில் ஒருத்தர் வந்து சென்டர்ல வந்து ஆஞ்சநேயர் இங்க வைக்கிறதுனால வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாரு. ஆக்ரோஷமா பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் அங்கிருந்து நீங்க சொல்லி கொடுத்த வகையில கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவர் பேரு சரவணன் இல்ல கார்த்திகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். அப்போ கேட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் பேருக்கு வந்து கார்த்தியா வந்தது சார். எனக்கு நீங்க லாஸ்ட் டைமா சொல்லியிருந்தீங்க நீங்க பெயரில் ஜோதிடம் பண்ணீங்கன்னா நல்லா கிளிக் ஆகும்னு. எனக்கு அதை வச்சு அதுவே இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார். அப்படி பண்ணும்போது சில விஷயங்கள் நிறைய அனலைசிஸ் பண்ணி எனக்கு நிறைய கிடைச்சது சார். இப்போ பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொருத்தர் என்னுடைய தம்பிக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு அஸ்த நட்சத்திரம், அஸ்தனான சந்திரன். எல்லாருமே ஒட்டா வந்துதான் அந்த இடத்துல பூஜை பண்றோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் சார். நீங்க சொல்லி கொடுத்த வகையில நீங்க சொல்லி கொடுத்தது நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சும்மா, அதாவது அவங்களுக்கு வந்து பைசா கொடுக்குறாங்க கொடுக்கல. நீங்க சொன்ன மாதிரி நான் போற இடத்துல வந்து இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நமக்கும் ப்ராக்டிஸா இருக்குன்ற சில இடத்துல எல்லா இடத்துலயும் சொல்லிடுறேன் சார். தட்சணை கொடுக்கறது 90% கிடையாது. ஏன்னா நம்ம பூஜையில் ஆல்ரெடி இருக்கோம் அப்படின்றதுனால கொடுக்கறது இல்லை. பட் ஆனா நமக்கும் ப்ராக்டிஸா இருக்கும்னு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வரேன் சார். ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்கன்றதை நான் எதையும் எதிர்பார்க்கலைங்க சார். ஆனா சூப்பரா இருந்தது சார். நல்லா கிளாஸ் நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. உங்களுக்கு மாதிரி கண்டிப்பா யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது சார். ஒவ்வொரு இடத்துலயும் ரூல் பிரகாரம் போட்டு நம்ம அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் போட்டு பார்த்தது கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ஓகே சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செல்ல பாப்பா மேடம். வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது குருஜி. நான் முன்னாடி ரொம்ப ஆர்வமா இருந்தேன் இது கத்துக்கிறதுக்கு, ஜோதிடம். எனக்கு 2015ல இருந்தே ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா எனக்கு யாராவது ஒரு நல்ல குரு கிடைக்கணும், அவங்க கிட்ட கத்துக்கணும்ட்டு எனக்கு அப்ப இருந்தே ரொம்ப இதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. உங்களோட இதெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன் குருஜி. ஜாதகமே பார்க்கணும்னு நினைச்சேன், அது முடியல. அப்புறம் 2023ல ஃபர்ஸ்ட் உங்களோடது ஃபுல் டே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் நேம் கூட எனக்கு தெரியல குருஜி. ஆக்சுவலி ஃபுல் டே கிளாஸ் ஃபுல்லா பேசிக் கிளாஸ் மாதிரி தான் இருந்தது, அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் வந்து எஸ்பெஷலி ரொம்பவே ஜாதகத்துக்கு அடிப்படையே இதான்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது குருஜி.
நீங்க சொன்ன எல்லாமே ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டா இருந்தது குருஜி. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த காலச்சக்கரத்தை பத்தி சொல்லியிருந்தது ரொம்பவே கரெக்டா இருந்தது குருஜி. எல்லா பரிகாரம் பண்ணிட்டு நம்ம கூட வந்துட்டு இருக்கிற அத காலச்சக்கரத்தை பார்க்காம இருக்கோம் அப்படின்றது, அது லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது 100% வந்து கரெக்டா வந்தது குருஜி. அப்புறம் அது எப்ப நடக்கும் அப்படின்றது அந்த இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது குருஜி. அவங்க டீச்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச டீச்சர் அப்படின்னு நம்மளுக்கு ஒருத்தர் இருப்பாங்கல்ல குருஜி, அந்த மாதிரி உங்களோட டீச்சிங் பிடிக்கும். ஆக்சுவலி நான் பிஎட் படிக்கும்போது ஒரு கிளாஸ் சைக்காலஜி கிளாஸ்ல வந்து ஒரு மீனாட்சி சுந்தரம்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து கிளாஸ் எடுத்தாங்க ஒரு நாள். அந்த கிளாஸ் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு செகண்ட் கூட கவனம் வேற பக்கம் போகாம அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அவ்வளவு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி உங்களோட கிளாஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குருஜி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப லேட்டா நான் அதை கத்துக்கிட்டாலும் நான் 2015 அந்த டயத்திலேயே நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப கிடைச்சிருக்கு. லேட்டா கிடைச்சாலும் எனக்கு நல்ல குருக்கள் கிடைச்சிருக்காங்க, நல்ல குரு கிடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்க ஸ்டூடெண்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஓகேங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சித்ரா மேடம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆல் 15 days ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா ஒரு மேக்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப், அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப் போட்டா ஆன்சர் வரும் அப்படின்னு. ஸோ நானும் என்னோட ஃபேமிலியில எல்லார் ஹாரோஸ்கோப்லயும் அந்த தசாபுக்தி இது பார்த்தேன். லைஃப் ஈவெண்ட்ஸ், மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நல்ல மேட்ச் ஆச்சு சார் அந்த நீங்க சொன்ன ஃபார்முலால. ஸோ அந்த குட் அண்ட் பேட் வந்து அந்த கிரக வலிமையும் அப்ளை பண்ணும்போது ஏன் ஒரு நல்லா நடக்கல, ஏன் கொஞ்சம் பேடா நடந்தது அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு ரீசன். இப்ப பரிகாரமும் நீங்க எடுத்தாச்சு. ஸோ அந்த பரிகாரத்துல வந்து இப்ப புதன்னா இல்ல சூரியன்னா நம்ம வந்து சூரியன் பிளானட்டையே தான் ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலர் பரிகாரம் இருக்கும். பட் இதுல வந்து அது நின்ன நட்சத்திரம், அதோட இத வந்து தானம் பண்ணும், அதோட உணவை தானம் பண்ணும். இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதான் இன்னும் நிறைய கத்துக்கணும் உங்ககிட்ட. பட் நல்ல கிளாரிட்டி சார், ஹவு டு அப்ரோச் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். நன்றி மேடம். ஜே பழனி சார். ஜெயஸ் சரவணன் மேடம். ஜெயஸ் சரவணன் மேடம் இருக்கீங்களா? வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம், சொல்லுங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது குருஜி. நான் மேக்ஸ் தான் படித்ததே, அந்த ஸ்டெப்ஸ் மாதிரியே இருந்துச்சு உங்களுது. ஒரு மேக்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கற்றுக்கினா எப்படி இருக்குமோ அப்புறம் எங்கள் டேடி எங்கள் மம்மி எல்லோரும் வந்து இன்றைக்கி தான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு வந்தாங்க. 4 பேர் வந்திருந்தாங்க. வந்து நான் தான் அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணேன். அவங்க நிறைய இடத்துல போயிருந்தாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, இவர் நடத்துறதுல நல்லா இருக்குது, இதில் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தாங்க புதன் தசைக்கு. நானும் சொல்லி பார்த்தேன், இவர் நடத்துறது படி பார்த்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நம்பலை. சரி, நீ அவர் நேராக பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு. அதேமாதிரி எங்கள் டேடி இன்றைக்கி ஹாப்பியாக இருந்தார். அதனால தான் ஃபஸ்ட் டே வரும்போதே உங்களை நேரில் பார்க்கணும். எங்கள் டேடி ரொம்ப ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதே உங்களை தான். ஆனால் அவர் நேரில் அவர் சரியாக இதுவும் பார்க்கல. உடனே பார்க்குறது வந்து ஃபோனில் என்னவே ஒரு வேளை ஃபோனில் மட்டும் தான் போல், டேரக்ட் இல்லைன்னு நினச்சிக்கினாரு. இன்றைக்கி எங்கள் டேடியும் ஹாப்பியாக இருந்தார். எங்கள் டேடி தான் அந்த கிளாஸில் என்னை ஜாயின் பண்ண சொன்னதே. எப்போவுமே எங்கள் டேடி எனக்கு எதனா ஜாயின் பண்ணி எதனா கற்றுக் கொடுக்கறதுனா அதை நான் தெளிவாக நல்லா கற்றுப்பேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு குருஜி இந்த கிளாஸ். ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூ குருஜி. ஜோதிடர் முரளி சார்.
ஜோதிடர் முரளி சார் இருக்கீங்களா? கேசவன் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு வருடம் ஆகுதுங்க சார். உங்களோட 27 நட்சத்திர வகுப்புல இருந்து லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து பயணத்துல வந்துட்டு இருக்கேன் சார். ஜோதிடம் பார்க்க வந்து மாணவனா வந்து படிச்சுட்டு இருக்கேன் சார். சரிங்க, ரொம்ப ஸோ அந்த கிளாஸ்லயே நீங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கிறீங்க வந்து அந்த கிரக வலிமை அப்படிங்கிறது வந்து அந்த சார பரிவர்த்தனைகள், கிரக பரிவர்த்தனைகள் வச்சு, ஸோ அதை மட்டும் பேஸாக வச்சு அப்போ இருந்தே ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு 700 ஜாதகம் பார்த்தாச்சுங்க சார். இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த அடிப்படை விஷயங்கள் வந்து எளிமையாக ஒன்று ஒன்றா அதை ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அப்படியே அப்டேஷன் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் சார். ஸோ இப்போ இந்த திசாபுத்தி கிளாஸ்லேயும் அப்படிங்கிறதும் புதுசாக நம்ம ஏற்கனவே முன்னாடி வந்து இந்த கிரக வலிமைங்கிறது நாம் எடுத்து வச்சுருப்போம். ஸோ இப்போ இந்த பாவ தொடர்புகள் வரும்போது அந்த தொடர்புகள் வந்து இது எல்லாம் வந்து எந்தெந்த கிரக தொடர்பு வருதோ அதெல்லாம் அந்த பாவத்து வழியாக கொடுக்க தான் ஆரம்பிக்கும். ஸோ இது நடக்கும். இது எல்லாரும் சொல்கிற ஜோதிடர் வந்து எல்லாருக்கும் திட்டி போகும்போது சொல்லுவாங்க, ஸோ இப்போ நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க, கார் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மகிட்ட படிக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த தொடர்புனால வரக்கூடியது வந்து நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குங்கிற அந்த கிரக வலிமை, அதுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கு, ஸோ எந்தெந்த இடத்துல அது கெட்டு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த துல்லியத்தன்மையை வந்து தெரியுது. ஏன்னா நிறைய ஜாதகத்துக்கு நிறைய பேர் வந்து நான் பார்த்த அனுபவத்திலே பார்த்தீங்கன்னா 5ல் அந்த கிரகம் இருக்கும், நல்லா இருக்குங்க, 5ல் இருந்தால் நல்லதுன்னு சொல்றாங்க, 10ல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய சாரம் வாங்கினது, அடுத்து தொடரக்கூடிய கிரகம், இந்த சேர்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன் அப்படியே டோட்டலாக மாறுபடுது. இதுக்கு என் வாழ்க்கையே உதாரணம் தான். 10, 11 அதிபதிகள் வந்து பரிவர்த்தனை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது பரிவர்த்தனை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அது மரகஸ்தானம் போது வேதகன் சாரம் வாங்குறாரு. அது பாரு இடமெல்லாம் கரெக்டு தான். 4ஆம் இடம் பார்க்குது, 7ஆம் இடம் பார்க்குது, 10ஆம் இடம் பார்க்குது, தொழில் செய்கிறோம், எல்லாம் வாங்குறோம். ஆனால் அது நீடிச்சு நிலைச்சு இருந்துச்சுங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த புதன்கிற கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த திசா புத்திக்கு எனக்கு டோட்டலாக அது வந்து கெட்டு போயிருக்கு. ஸோ அப்போ அதை கொடுத்து எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் தான் வந்து இங்கே வந்து முழுமையாக எல்லாரும் வந்து பார்த்துக்கணும். 10 பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்பு இருக்கு, நல்லா இருக்கு, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல பார்த்து அனுப்பிடுவாங்க. நம்ம தான் வந்து அதை மெனக்கெட்டு நம்ம வந்து இவ்வளவு சொல்றோம். நானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ முன்னாடி வரைக்கும் பார்க்கலனாலும் இப்போ வர கிளைண்ட்டுக்காவது ஒரு 10 நிமிஷம் தனியாக அதுக்காக இப்போ நடக்கிற திசைக்காவது அந்த புத்திக்காவது அந்த 15 ரூல்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வந்து அவர் 5-6 நாள்ல பார்த்த ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு மேச லக்னம் பார்த்தீங்கன்னா ராகு திசையில சுக்கிர புத்தி நடக்குது, கடைசி எண்டு ஒரு 4 மாசம் தான் இருக்குது, கல்யாணத்துல பிரச்சனை. ஸோ முதல் 2ஆம் பாகம் இயங்காம 2வது செகண்ட் பார்ட்டுங்கிற 7ஆம் பாகம் தான் இப்போ அதிகமாக அவங்களுக்கு இயங்குது. ஸோ 7 கூட பார்த்தீங்கன்னா 8ல் போய் 8 கூட 7ல் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, முடக்கு கிரகம் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்குது, கல்யாணத்துல தடை பண்ணிட்டு இருக்கு, கல்யாணம் எல்லாமே நெருங்கி வருதுங்க, நடக்க முடியலைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஏன் கல்யாணம் இதுக்கு முன்னாடி பண்ணலன்னு இல்லை சார் இப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு திசை புத்திக்கு எந்த 2 ஆதிபத்தியம் வாங்கினது, ஒரு பார்ட்டி எந்த ஆதிபத்தியம் அதிகமாக வேலை செய்ய, 2வது டயத்துல எந்த ஆதிபத்தியம் வேலை செய்யுங்கிறது அதுவும் ஒரு துல்லியமான ஒரு கணக்குங்க சார். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தெரியுதுங்க சார். அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி இந்த பரிவர்த்தனையான கிரகம் எப்பவுமே பிரச்சனை தான் செய்யும் அப்படிங்கறத நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பரிவர்த்தனை நம்ம படிச்ச பிறகுதான் நம்ம சொல்லும்போது அந்த பலன் பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த தசை இந்த புத்திக்கு மட்டும் நெகட்டிவ் ஆப்போசிட்டா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் கரெக்டா அதை வந்து கரெக்டா மேட்ச் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஜாதகம் மேற்கொண்டு அப்படிதான் கரெக்டா வந்துட்டு இருக்கு. புதன் சந்திரன் பரிவர்த்தனை, புதன் அவங்க வீட்டுக்கு போனா 6 கூட 6லே போய் பரிவர்த்தனை ஆன பிறகுதான் அவருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி பயங்கரமா பிரச்சனையாகி வர்றாரு. அடுத்து வர்றது புத்தியில சூரிய புத்தியில தான் வந்துச்சுன்னு கேட்டால் இல்லைங்க எனக்கு அப்ப நல்லா இருந்துச்சு, அடுத்து சந்திர புத்தியில மறுபடியும் மோசமாயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ அந்த 2 புத்தி பரிவர்த்தனையான அந்த கிரக புத்தி டயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த அந்த துல்லியமான விஷயங்களை எல்லாருமே கூர்மையா கவனிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஏன் அந்த தொடர்பு ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஹிண்ட் பாயிண்ட் இந்த சாரம் கீழே இருக்கிற பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை, கிரக பரிவர்த்தனை இதை வச்சுதான் சார். ஸோ இது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில மேலோட்டமா பார்க்கறதுக்கும் ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 4 பார்க்கறதுக்கு ஒரு 1-2 பார்த்தாலும் பரவாயில்லன்னு இந்த இதோட பார்த்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்குங்க சார். இதுதான் இப்போ இந்த கிளாஸ்ல வந்து இந்த எந்த பார்ட் எந்த டயத்துல வரும் அப்படிங்கறது வந்து நான் அடிஷ்னலா கத்துக்கிட்டேன் சார். நான் தெரியாதுன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி அந்த 3 பாவத்தோட 5, 7 கூட 12 காரணம் அந்த 3 மட்டும் கனெக்ட் பண்ணி சொல்லிடுவேன். இப்போ வந்து சரி இந்த பாவம் இந்த டயத்துல தான் இயங்குமா அப்படிங்கறத வந்து ஒன்னொன்னு கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை அடுத்தடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குங்க சார். அடுத்தடுத்து ஆர்வமா இருக்கு. நிறைய பேத்துக்கு இன்னும் துல்லியமா சொல்லதான் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்குதுங்க சார். அதனால ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தடுத்து வகுப்புல வந்து மேலும் மேலும் எல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் மெருகே இருக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. சார் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் படித்ததுக்கப்புறம் நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அதோடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறது உணர முடியும். நீங்கள் தொழில்முறை ஜோதிடராக மாறணும், இல்லைனா அட்லீஸ்ட் சொந்தக்காரங்க ஜாதகம், ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகம், இந்த மாதிரி நிறையா ஜாதகங்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரூல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால படித்த ரூல்ஸாக மட்டும் வச்சுக்காம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஓகே, கிருஷ்ணவேணி மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் வந்து ஒரு அடிப்படை ஜோதிடம் படிச்சாலுமே ஒரு 5 வருஷம் அதுல வந்து நான் விட்டுட்டேன். இப்போ ஒரு 2 months அவங்களோட கிளாஸ் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த தசாபுத்தி கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ஒரு 7 ஜாதகம் வந்து பார்த்தேன். என்னுடைய கணவரோடையதும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தோடவும் செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டா இருந்துச்சு. என்னுடைய அம்மா அப்பா இருந்தது, என்னுடைய மாமனார் மாமியார் இருந்தது, நான் எங்களோட வீடு கட்டின தசா புத்திகள் எல்லாமே வந்து அப்படியே மேட்ச் அண்ட் வச்சு ஃபுல்லாவே கரெக்டா இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் ஜாதகம் வந்து செக் பண்ணப்போ அவங்க வந்து நல்லா இருக்கவங்க திடீர்னு அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, வெளிப்பக்கம் பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஆட்சி இருக்கு, சுக்கிரன் ஆட்சியில இருக்கு, புதன் ஆட்சியில இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தாராபலன்ல பார்த்தோம்னா சம்பத்து சாரி அதுவும் வந்து அடிபட்டு இருக்கு. முடக்க நட்சத்திரம், அவயோகி, மாந்தி வந்திருக்கு. அந்த மாதிரி இப்ப சேமத்தர எல்லாமே வந்து பாதிச்சிருக்கு. லாபம் வந்து 11ஆம் பாவத்துல பார்த்தா மாந்தி உட்கார்ந்துருக்கு. இயங்கிச்சு 11ஆம் பாவம் இயங்கினாலுமே அவங்களால வந்து பயன்படுத்த முடியல வந்த இதை வந்து. அப்போ செக் பண்ணி பார்த்தப்போ அவ்வளவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கரெக்டாவே வந்துச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் இதனால இப்படி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. எங்களுக்கும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது சார். இன்னும் நிறைய கத்துக்கணும் உங்ககிட்ட. ரொம்ப சந்தோஷம் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். மகிழ்ச்சி மேடம். தேங்க்யூ சார். லாரன் சின்னப்பன் சார். குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு 17 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். சரிங்க. இன்னும் 2 கிளாஸாக சனிக்கிழமை திங்கக்கிழமை எதிர்பார்த்துருக்கேன் குருஜி. சரிங்க சார். இந்த 66 வயசுலயே இன்னும் படிக்கணும், அப்படி ஒரு நல்ல குரு எனக்கு கிடைச்சாரு, அது இளமையான குரு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி எனக்கு சொல்லி தரீங்க. நல்ல சரிங்க. புரிதல் அதிகமா இருக்கு. ஓகே. நேற்று கூட கிளாஸ் நடக்கும்போது என் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து பார்க்கணும், அஸ்ட்ராலஜி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாருங்க. இல்லை கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறேன் அப்படின்னா சரிங்க. டேட்டா பர்த் மட்டும் அனுப்பிச்சி விட்டாரு வாட்ஸ்அப்ல. பார்த்தேன், அவங்க போட்டு நம்ம ஆப்ல போட்டோடனே அவங்களுக்கு வந்து காசி ஜாதகம் வந்தது குருஜி. சரிங்க. நீ ஜாதகம் பார்க்கறது பெருசு இல்லை, முதல்ல வந்து இதை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஸ்திக்கு இது டூரிசம் அவன் நம்பரை கொடுத்து அவன் கான்டாக்ட் பண்ணி இதை முடியுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தசாபதி வந்து அவங்களுக்கு இந்த இதை நவம்பர் 27 வரைக்கும் இருக்கு குருஜி. இதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிங்க, அதுக்கப்புறம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே. அந்த அளவுக்கு நீங்க என்னை வந்து வளர்த்து விட்டுருக்கீங்க. அதுக்கு கோடான ஒரு நன்றி குருஜி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். காந்திமதி மேடம்.
ஐயோ, போச்சு போச்சு போச்சு. எங்கடா அது? சார் வணக்கங்க சார். வணக்கம் மேடம். ம், பேசுங்க மேடம், பேசுங்க. சார் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தான் சார் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தேங்க சார். பார்த்ததுக்கு பிற்பாடு அப்புறமா அப்படி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வாழ்வியல் பரிகாரம்லாம் பண்ணதுக்கு பிற்பாடு எனக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சுங்க சார். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குங்க சார். அப்புறம் அப்படியே நீங்கள் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களது ரூமில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களது எல்லாமே போட்டு பார்த்துட்டு அவங்களுக்குலாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேங்க சார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேங்க சார். இன்னும் நிறைய உங்ககிட்ட கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கேங்க சார். இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணுங்க சார். எனக்கு நீங்கள் குருவாக கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி சொல்கிறேங்க சார். இன்னும் உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கணுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே பார்த்துட்டே இருக்கேங்க சார். அப்படியே கொஞ்சம் மெதுவாக தாங்க சார் எனக்கு புரியுது. இருந்தாலும் அப்படியே டெய்லியும் கொடுக்கறது அப்படியே ஒரு 2-3 ஜாதகத்துக்கு அப்ளை பண்றப்பதாங்க சார் எனக்கு கொஞ்சம் நல்லா புரியுது. புரிஞ்சு கொஞ்சம் நான் பார்த்துட்டு இருக்கேங்க சார். தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணுங்க மேடம், எல்லாமே ஈஸியா வந்துருங்க மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் உடனடி வெற்றி தரும் 3000 நட்சத்திர பரிகாரங்கள் மாபெரும் சிறப்பு வகுப்பு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நட்சத்திர பலன்கள் பற்றி அறிய வேண்டுமா? பிறப்பு முதல் இறப்பு வரை நட்சத்திரத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிய வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் நட்சத்திர பரிகாரங்கள் பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் 3000 நட்சத்திர பரிகாரங்கள் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 18/8/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் நட்சத்திரத்தின் பங்கு, நட்சத்திரத்திற்கும் கர்ம தியரிக்கும் உள்ள தொடர்பு, நட்சத்திர சிறப்பு காரகத்துவங்கள், நட்சத்திரங்கள் சொல்லும் முன்ஜென்ம DNA கர்மா ரகசியங்கள், காலபுருஷ வரிசையில் நட்சத்திர தாராபலன்கள், பகை நட்சத்திரங்கள், வேதக நட்சத்திரங்கள் மற்றும் புஷ்கர நவாம்ச நட்சத்திரங்கள் ஏற்படுத்தும் பலன்கள், நட்சத்திரம் ஆக்டிவேஷன் அண்ட் டீஆக்டிவேஷன் பரிகாரங்கள். மேஷம் முதல் மீனம் லக்னம் வரை 1ஆம் பாவம் முதல் 12ஆம் பாவங்களின் அதிபதிகள் 27 நட்சத்திரங்களில் நிற்பதற்கான பரிகாரங்கள், தசா புத்திக்கு நட்சத்திர பரிகாரங்கள், கோச்சாரத்திற்கு நட்சத்திர பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரங்களை வைத்து 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். மங்களம் மேடம். ஹலோ ஹலோ சார். மேடம் சொல்லுங்க மேடம். வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க. கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரிங்க. நான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டேன்.
எப்படி தொடர்புகள் எடுக்கணும், எப்படி கிரக வலிமை எப்படி இருக்கு, இப்போ கொடுத்து தர்மம், அதுக்குள்ள கோயில்கள், யோகி அவை நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்பதான் நான் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து பாவ தொடர்புகள் எட்டாம் இடம் இருக்கு, கோத்தனத்துலயும் எட்டாம் இடம் தொடர்பாரு. அதனாலதான் இப்ப நான் ஜோசியம் படிக்கிறேன் போல இருக்கு. சரிங்க மேடம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் மேடம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முத்துகிருஷ்ணன் சார். நந்தகுமார் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் நான் வந்து லாஸ்ட் 1 இயராகவே உங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் சார். உங்களோட யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அப்புறம் லாஸ்ட் இயரில் வந்து சின்ன சின்ன கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் சார் ஆன்லைனில். அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் உங்கள்கிட்ட பேசிக் கற்றுக்கணுன்ட்டு மார்ச்சில் கிளாஸ் சேர்ந்தேன். அப்போ இருந்த மைண்ட் செட் பார்த்தா எனக்கு ஜஸ்ட் ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு கிரகக்காரத்துவம், பாவகாரத்துவம், அதுக்கப்புறம் நட்சத்திர காரத்துவம் இது தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் இருந்தேன் சார். ஆனா இப்ப இருக்கிற யோசிச்சு பார்த்தா இப்ப நிறைய கத்துக்கிட்டோம். என்னென்ன இருக்கு, பஞ்சாங்கம்னா என்ன, அதுல வர இது கிரகங்கள் பத்தின உச்சம், நீசம், வலிமை குறைவு, வலிமை, இது மாதிரி. அப்புறம் இவ்வளவு தெரிஞ்ச பின்னாடி யோசிச்சா இது என்லெஸ்ஸா இருக்கு சார். ஒரு பிரமிப்பா இருக்கு. அது இப்ப இந்த தசாபுத்தி கிளாஸ் எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கு சார். இப்ப நம்ம இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு சார். நம்ம இப்ப வரையே கத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தாலும் ஒரு 1% கூட இல்லைன்னு தோணுது எனக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராகவும் நடத்துறீங்க, ரொம்ப சூப்பரா புரியுது. பட் நீங்க இப்போ உங்களோட அந்த ஸ்டைல் நீங்க நிறைய ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டா பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்றும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதுக்கு வந்து எண்டே இல்லை. நம்ம எவ்வளோ கத்துக்கிட்டாலும் இதை கத்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு சார். இப்ப என்ன தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து இதோட முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுக்கவே தோணல. இதுலும் இன்னும் என்ன புதுசா வரும் அந்த மாதிரி தோணுது சார். ரியலி சூப்பரா இருக்கு சார். இன்ட்ரெஸ்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இந்த கிளாஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். உஷா மேடம். ஹலோ. எஸ் மேடம் சொல்லுங்க. குருஜி வணக்கம் குருஜி. குருஜி நான் கொஞ்சம் டிராவல் இருக்கு, நிறைய எனக்கு கனெக்ட் பண்ண முடியல குருஜி. வழக்கம் போல் வகுப்பு மிக அருமை குருஜி. எனக்கு இதோட நான் அட்டன் பண்ண கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 125 மேல நல்லா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதாவது பண்ண அதுக்கு அதாவது அந்த லெவல்ல நான் இல்லை குருஜி. ஒரு மாணவின்ற முறையில வந்து நான் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கேன். அதனால நான் ரொம்ப உயர்ந்தவன்னு சொல்லிக்கல, அது நான் சொல்றேன் குருஜி. ஹலோ. சரிங்க மேடம், கேக்குதுங்க மேடம். சரி குருஜி. வகுப்பு மிக அருமை குருஜி. இன்னும் பலனை எடுக்கிறதுக்கு வந்து இது இன்னும் துல்லியமா அந்தந்த டைம்ல என்னென்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப பயனுடையதா இருக்குது குருஜி இந்த வகுப்பு. அதே மாதிரி திசாபுத்தி படி அந்த வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா வச்சு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா 10% அப்படியே கரெக்டா இருக்கும் குருஜி. அதே மாதிரி இது மட்டும் தெரிஞ்சுக்காம நோய்க்குரிய மருந்து மாதிரி பரிகாரம் தான் குருஜி எப்பவுமே தேவைப்படுது. மனித
மனிதர்களுக்கு வந்து அந்த பலன் என்ன நடக்கும்னு தெரியறதை விட அதுக்கு ரெமெடி என்னன்றது அதுதான் குருஜி ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால ரெமெடியும் நீங்க கொடுத்துட்டீங்க, நோய் அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மருந்தும் கொடுத்தாச்சு குருஜி. மிக்க நன்றி குருஜி, ரொம்ப அருமை குருஜி வகுப்பு. ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். ஓகே, நன்றி. கதிர்வேல் சார். கதிர்வேல் சார் இருக்கீங்களா? ராமானுஜம் சார். ராமானுஜம் சார் பேசுங்க. ரவி சார். பேசுங்க சார், ரவி சார். ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க ஒன் சார். மினிட். வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எனக்கு தமிழ் புரிதல் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஓகே. ஓகே, அதனால் இது கொஞ்சம் ஸ்லோ தான் லேர்னிங்கு. நான் என்னுடைய இதுக்கு மாத்திரம் அப்ளை பண்ணி பார்த்தேன். சரிங்க. எல்லாம் 20வது நட்சத்திரம் 19வது நட்சத்திரம் தான். என்ன ப்ராப்ளம் பார்த்தா புதன் வந்து லோ டிகிரியில் இருந்தது. அதான் இந்த மாதிரி ஸ்மால் டிப்ஸ் எனக்கு கிடைச்சது. அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்குது. யூ ஆர் லைக் என்சைக்ளோபீடியா. We could share a lot of information. You have shared a lot of your knowledge to others. Okay, it is very useful. I think we have to learn a lot from you. Thank you. Thank you, sir. RKP, madam. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம், சொல்லுங்க சார். உங்க கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த கிளாஸ், இந்த தசாபுத்தி கிளாஸஸ் வந்து எல்லோரும் ஏதோ ஒரு நாலேஜ்ல இத்தனை கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் இந்த கிளாஸ் வந்து எல்லாரையும் நிறைய எப்ப பாரு யோசனையிலேயே வச்சிருக்கு. இது என்ன, அது என்ன, இது என்னன்ட்டு நிறைய யோசிக்க வச்சிருக்கு. அதே சமயம் வந்து அதாவது என்ன சொல்றது, நிறைய அடுத்து இது என்ன, இது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க நீங்க இந்த தசாபுத்தி கிளாஸஸ்னால. எல்லா கிளாஸஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த தசாபுத்தி கிளாஸஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு படம் பார்க்க போனா அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி உட்காருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்வத்தை வந்து கொண்டு வந்திருந்தது. ரொம்ப அருமையான கிளாஸஸ் குருஜி. இனிமே எந்த கிளாஸஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் நீங்க கொடுக்குறீங்க. இன்னும் நிறைய உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே சமயம் ஒரு பேசிக்கான ஒரு அஸ்ட்ராலஜி வந்து தெரியாதவங்களுக்கும் இது எப்படி இன்னும் தெளிவா கத்துக்கணும், அதாவது பேசிக் அஸ்ட்ராலஜி. இப்ப நீங்க இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து போடும்போது நிறைய நீங்க சொல்லி தரீங்க. ஆனா பேசிக்கான அஸ்ட்ராலஜி தெரியாதவங்களுக்கு சில நேரத்துல ரொம்ப ஸ்டாக்னண்டா அங்கங்க நிக்கிறேன். இப்ப நானே அப்படிதான் நிக்கிறேன். இது என்ன தெரியல அப்படின்னுட்டு எல்லாம் நிக்கிறேன். சோ அதுக்கும் ஏதாவது நீங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும் குருஜி. அடுத்து பாத்தீங்கன்னா
நீங்க நீங்க வந்து ரொம்ப எப்பவுமே சீரியஸாவே தான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. கொஞ்சம் சந்தோஷமா நீங்களும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் கிளாஸ் எடுங்க. ஏன்னா நீங்க நிறைய உங்களுக்கு நிறைய நீங்க நாலேஜபிளா இருக்கீங்க, ரொம்ப நாலேஜா இருக்கீங்க. ஒருவேளை அதனால நீங்க வந்து ரொம்ப சீரியஸா இருக்கீங்களா தெரியல. ஆனா நீங்களும் வந்து கொஞ்சம் எங்களுக்காக அது எங்களுக்காக கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கிளாஸஸ் எடுக்கணும். ஏன்னா நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்போன்றதுக்காக. ஏன்னா உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்திருக்கு, ஓகே. நம்மளால பல விஷயம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னுட்டு. ஸோ அதுவும் நீங்க இன்னும் வந்து ஒரு ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஒரு சந்தோஷமா நீங்க கிளாஸ் எடுத்தீங்க, எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என்ன சொல்றது, ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். ஓகேங்களா? அது உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்டா நான் வைக்கிறேன் குருஜி, தவறா எடுத்துக்க வேண்டாம் நீங்க நான் இது சொன்னது. நிச்சயமா, நிச்சயமா. நல்ல விஷயம் தான். நிறைய வகுப்புல சொல்லியிருக்காங்க. ஆ. ஆக்சுவலி எனக்கு சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிட்டா அந்த மாதிரி ஒரு மூட சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது. அதனால சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போயிருவேன். பட் பேசிக்கா நான் வந்து ரொம்ப ஜாலியான டைப்பு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பேன். எல்லாரையும் காமெடி பண்ணுவேன். அந்த மாதிரி நேச்சர் தான் எனக்கு. பட் கிளாஸ்ன்னு வரும்போது அது போர்டு கிட்ட போய் நின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நான் ஆயிடுவேன். கரெக்ட். நான் அங்க கிளாஸ் எடுக்க மாட்டேன். யாரோ ஒருத்தர் உள்ள வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த புரியுது. மாதிரி இருக்கு. பட் ஐ ட்ரை டு அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்றேன். அதாவது இதுல இதெல்லாம் நீங்க சொன்னது அத்தனையும் கரெக்ட் தான். இது வந்து தவறே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த கிளாஸஸ் எல்லாம் நாங்க ஜாயின் பண்ணி ஒரு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு எங்களுக்கு. நிச்சயமா, நிச்சயமா. உங்களுக்கு தெரியல, எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. நிறைய விஷயம் நம்ம கத்துக்க நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கு. உங்க பேர் என்னங்க மேடம்? சார், உங்க நேம்? என்னோட நேம் ஆர் கிருஷ்ணபிரியன். ஓகே, ஓகே. இல்ல உங்க நேம் ஃபுல்லாவே ஷார்ட்கட்டா வச்சிட்டீங்களா? ஆமா. எல்லா ஸ்டூடெண்டோட பேரும் தெரியும். உங்க பேர் மட்டும் எனக்கு தெரியல. ஓகே ஓகே, நான் மாத்திடுறேன், இனிமேல் மாத்திடுறேன். பட் ஸோ ஓகே. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களோட கிளாஸஸ் எல்லாமே அருமை. அதுவும் நீங்க ரொம்ப பொறுமைசாலியா இருப்பீங்களோன்னு கூட தோணுது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நான் வந்து கத்துருந்திருக்கேன். எந்த வகையிலன்னா எது பேசினாலும் முகத்துல எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருக்கணும்ன்றது நான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. நிறைய ரியாக்ஷன்லாம் கொடுக்க மாட்டீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு 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 கலை அது. ஓகேங்களா? அமைதியா வந்து யார் என்ன பேசினாலும் அமைதியா கேட்கிற அந்த கலை வந்து அது வந்து விளையாட்டு இல்லை. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி உங்க நாலேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உங்க அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இது பண்ணிக்க முடியாதுதான். பட் பேசிக் கிளாஸஸ்க்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு ஏதாவது என்ன பண்றதுன்ட்டு கொஞ்சம் பேசிக் கிளாஸ் வந்து நான் நடத்திட்டு தான் இருக்கேன் மேடம். அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அக்டோபர்ல. ஓகே ஓகே ஸோ அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது பேசிக்ஸ் நல்லாவே கத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. மற்றபடி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? என்ன? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? சென்னை. சென்னை தான். ஓகே, ஓகே. சென்னையில இருக்கேன். அதே சமயம் குருஜி, உங்களுக்கு சென்னையில ஆபீஸ்லாம் எதுவும் இல்லைங்களா? சென்னை ஆபீஸ் ரெடி ஆக போகுது மேடம். கூடிய சீக்கிரத்துல ஆபீஸ் போட்டுருவோம். ஓகே. அப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட், ஏதாச்சும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது இந்த இந்த மீட்டிங் வைக்கிறதெல்லாம் சென்னையில ஒரு முறை வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அது பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இடம் பார்த்துட்டு இருக்கேன். கூடிய விரைவில் சென்னையில இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடத்தலாம். திருச்செங்கோட்டில் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சென்னையில பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. அது இடம் கிடைக்கல இன்னும். சென்னையில நீங்க ஏதாவது இடம் இருந்தாலும் சொல்லுங்க, பண்ணிடுவோம். ஓகே ஓகே குருஜி, கண்டிப்பா. ப்ராப்பரான இடம் வேணும். கண்டினியூவா பண்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு 50 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி ஒரு ஹாலு. ஸோ எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்துட்டு போற மாதிரி இருக்கணும். பக்கத்துல ஃபுட்டு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடம் பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் போறேன். சென்னையில பண்ணணும்னு ஐடியா இருக்கு. கண்டிப்பா அது சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே 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 குருஜி, ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. வெரி சாரி. இது வந்து ஃபீட்பேக் கிளாஸ். மனசுல இருக்கிறத சொல்றதுக்காக தான் இந்த கிளாஸை நான் கண்டக்ட் பண்றேன். தாராளமா நீங்க எந்த ஃபீட்பேக் வேணா கொடுக்கலாம். கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப அருமை, ஹாப்பியான கிளாஸஸ். ரொம்ப நன்றி. நீங்க நீங்க கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா பிரபஞ்சம் இத அலோவ் பண்ணாம இந்த விஷயம் செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. ஆர்எஸ்பி ரமேஷ் சார். ஹலோ குருஜி, வணக்கம் குருஜி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா குருஜி?
நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். முதல் வந்து உங்கள் வீடியோ வந்து ஆறுதல் அப்படிதான் சொல்லணுங்க சார். ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுற டைமில் யூடியூப்பில் பார்க்கும்போது வந்து உங்கள் வீடியோ தான் நான் பார்த்தேன். 2023 22 23 தான் அப்புறம் தான் பார்த்துட்டு இருந்ததுங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். ஏன்னா ஆறுதல் வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. பட் உங்கள் வீடியோ பார்த்தாலே ஆறுதல் கிடைக்குங்க. ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு புரிஞ்சுதுங்க. அப்புறம் ரெண்டாவது நேரில் வந்து உங்களை நான் மிஸ்ஸஸ் கூட வந்து ஜாதகம் பார்க்க வந்தேன். அப்போ வந்து ஒரு 75% எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்ததுங்க. ஏன்னா வந்து இப்போ சனி நீசமாகி போச்சு, அதில் வந்துருச்சு, இதில் வந்துருச்சு, அவ்வளோ ஆக போகுது, இவ்வளோ ஆக போகுது. எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் ஒரு பயப்படுத்திட்டு தான், பயத்தோட தான் நம்ம வருவோம். ஐயோ அவர் அப்படி சொல்லிட்டாரு, ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்புறம் பர்டிகுலராக ஒரு 10 விஷயங்கள் தான் எல்லாருமே பேசிக்காக பேசுவாங்க. ஆனால் நம்மளது யோகி, அவயோகி, முடக்கு நட்சத்திரம், நிறைய புது புது விஷயங்கள். உங்களுக்கு இது இருந்தாலும் இது மூலியமா நீங்க நிவர்த்தி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் அதுதானே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வர்றது கரெக்ட் தாங்க குருஜி. அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், அது வந்து உங்கள்கிட்ட 100% கிடைக்குதுங்க குருஜி. நீங்கள் சொல்கிற ரெமெடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது, சின்ன ரெமெடி ஃபாலோ பண்ணும்போது கூட கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்படிதான் நான் பார்க்குறேன் குருஜி. ஸோ அந்த ஆர்வம் தான் வந்து என்னைய மறுபடியும் ஜாதகம்னா என்ன, ஏன்னா வந்து எனக்கு ஒரு இதுங்க. மேக்ஸிமம் நான் வந்து பொதுவாக பிஸ்னஸில் எல்லாமே நல்லா ஈடுபாடு பண்ணுவேன். அது எதிலிருந்து வருது, என்ன மூலாதாரம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டருங்க. ஸோ நான் அப்படி இருக்கும்போது எனக்கே வந்து அந்த ஒரு அந்த பிஸ்னஸில் ஒரு அடி, ஒரு கடன் அப்படின்னு வரும்போது எப்படி மனசு உடைஞ்சு போயிடுறோம் அப்படின்லாம் இருக்கும்போது இந்த ஜாதகத்து மூலியமா கொஞ்சம் நிவர்த்தி காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்க. இந்த கிரகத்தினால தான், இந்த அமைப்புனால தான் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது உங்களோட இதுதான். அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுங்க. நம்ம என்ன செயல் செஞ்சாலும் நம்மளுடைய கிரகங்கள், நம்மளுடைய கர்மா, நம்மளோட இது எல்லாமே இதுதான் காரணம். ஸோ இது வந்து நிரந்தரம் கிடையாது. மறுபடியும் வந்து நம்ம நல்லது பண்ணலான்னு அதுவும் புரிய வச்சது உங்கள் ஜாதகம் தான். அதுதான் இப்போ இன்னைக்கு கற்றுக்கவும் வச்சிருக்குதுங்க. மறுபடியும் உங்களோட சேர்ந்து நான் நிறைய பயணிக்கணும், நிறைய ஆராய்ச்சிங்களோட சேர்ந்து ஈடுபடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குருஜி. ரொம்ப நன்றிங்க குருஜி. அதுவும் இல்லாத அப்புறம் நான் உங்களோட ஃபீஸ் ஜாதகம் நான் அதிகமாக ஜாதகம் பார்க்க மாட்டேன். என்னடா இது இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாரு அப்படின்னு புலம்பிட்டே தான் ஃபர்ஸ்ட் வண்டியில் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஜாதகத்துக்குள்ள போய் கத்துக்கும் போது அந்த தசாநாதன், புத்திநாதன், அந்த அவயோகி நட்சத்திரம், வைநாசிகம் இதெல்லாம் யாரு என்ன அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறக்கே எங்களுக்கு இவ்வளோ இதாக இருக்குதுங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம்ஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர்த்தோட அந்த இதை கரெக்டாக கேப்சர் பண்ணி பண்ணும்போது உண்மையாலுமே 100 ரூபால ஐஃபோன் கிடைச்ச மாதிரி எங்களுக்குங்க. உண்மையாலுமே அதுவும் இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது. ஆனா ஒரு விஷயம் வந்து சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சா யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு வந்து இது பண்ணி தான் பார்ப்பாங்க. ஆனா எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஜனங்களுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய வழியில நீங்க கொண்டு வர்றீங்க. அது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்புங்க குருஜி. நிச்சயமாங்க. கண்டிப்பா நான் மறுபடியும் மேலும் உங்களோட பயணிக்கணும். அதான் இப்போ அப்புறம் சொன்னீங்க காசி போயிட்டு சொன்னீங்க. அந்த காசி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பேச்சிலையும் சரி இதுலையும் சரி ஒரு அமைதி ஒன்று வந்துருச்சுங்க. அது 100% என்னால் பார்க்க முடியுதுங்க குருஜி. காசி ஜாதகம் நீங்கள் காசிக்கு போயிட்டு வாங்க சொல்லிட்டு அந்த இதெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த பரிகாரம்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்து ஒரு மாசத்துலேயே வந்து அந்த ஒரு மாதிரி ஹரிபரியா இருக்குங்க குருஜி. இப்போ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்தா சரி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்குதுங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் குருஜி. ஸோ அதனால தான் உங்களுடைய வழியில் நான் பயணிக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுங்க, கற்றுக்குறோம். எங்களை மாதிரி இருக்கிறவங்களையும் என்ன மாதிரி இருக்கிறவங்களையும் நான் போய் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட கற்றுட்டு இருக்கேன் குருஜி, கற்றுக்குவேன். ரொம்ப நன்றிங்க குருஜி. மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தி சுப்பிரமணியம் மேடம். நான் பேசினாவே டைம் ஆயிருன்னு சொல்லிடுவீங்களே, கடைசி ஆயிடுச்சு. ஆனா உங்களை பத்தி நிறைய சொல்லணும் குருஜி. ஃபர்ஸ்ட் நான் டீச்சிங்ல இருந்தேன். டீச்சிங் எனக்கு பிடிக்காது, பிஎட் பிடிக்காது. அதான் நான் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த என்னோட ஜாதகத்தை வச்சு. அதனாலதான் இங்க போயிருக்கேன்னு. இன்ஜினியரிங் தான் பிடிக்கும், அதுல போயிருக்கேன் உங்களை மாதிரியே தான். அதே மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இதை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இது ஜாதகத்தெல்லாம் உங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னேன், அங்கே பேசினவங்களே நீங்கள் தான் சின்ன வயசாக இருந்தீங்க அப்படின்னு. அது என்னதுனாலன்னு தெரியல. அப்போ நான் கூட நினச்சேன் என்ன ஹாய் தினேஷ்னு கூப்பிடலாம். ஏன்னா என்னோட பையன் 2வது பையனே 92, நீங்கள் 91. அந்த மாதிரி பையன் வயசு தான். ஹாய் தினேஷ்னு கூப்பிடலாம். ஏன் இவர் ராஜ மார்த்தாண்டங்கிற மாதிரி இவ்வளோ நீட்ட பேர் வச்சிருக்காருன்னு நினச்சேன். அதோட அர்த்தம் இப்போ ரொம்ப புரிஞ்சிருக்கு.
ஓகே. எப்படின்னா நான் தனுசு லக்கணம், அதுல குருஜின்னு இருக்குது. அடுத்தது சனி எனக்கு வந்து ரொம்ப, எனக்கு 3ஆம் இடம், உங்களுக்கு 2ஆம் இடம் இருக்கு. அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல அஸ்வினி இருக்குது, அது சூரியன் இதுதான். செவ்வாய் இதெல்லாம் பரணியில இருக்கு, குருவெல்லாம். ஸோ அடுத்தது சூரியன் இருக்கு, அது வந்து எனக்கு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. இதெல்லாம் கனெக்ட் பார்த்தாவே குறிஞ்சி செவ்வாயெல்லாம் வல்லரசுங்கிற மாதிரி கரெக்டா இருக்கு. வல்லரசு தினேஷ் அப்படிங்கும்போது நான் உங்களை சூரியன் மாதிரி தான் நினைக்கிறேன், டெய்லி வர்ற மாதிரி. கார்த்திகைங்கிற இதுங்கும்போது கார்த்திகை ராஜாங்கிற மாதிரி கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன சின்ன பையனா இருக்கானே நினைச்சோம்னா, நம்ம வந்து கரிகால் சோழன் அப்படித்தான் சின்ன வயசுல வந்து ஒரு இதுல இருந்தாரு. அப்ப 2 பேரும் வந்து அவங்கள்ட்ட தீர்ப்பு கேட்கும்போது சின்ன வயசா இருக்காங்கன்னே மலைக்கிறாங்களேன்ட்டு அவர் வந்து மார் வேஷம் போட்டு வயசானவரா வந்து தீர்ப்பு சொன்னாரு. அதே மாதிரிதான் நீங்க பார்க்கறதா இருந்தாலும் உங்களுக்குள்ள அப்பா ஒரு ஒரு ஆட்டம் எடுத்தோம்னா அதுக்குள்ள எவ்வளோ ஒரு இது இருக்கோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த ஆட்டம்ல ஒரு எனர்ஜி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நான் காசிக்கு போயிருந்தேன். எங்க சார் அலாபாட்ல படிச்சாங்க. அவங்க சென்னரி, அந்த காலேஜ் சென்னரி. அதுக்கு செவ்வாய் தசையில சுக்கிர புத்தியில கேது அந்தரத்துல நான் போனேன். ஆனா உங்களத நான் கவனிச்சதும் காசி ஜாதகத்தால தான் புதுசா ஒரு ரூல் சொல்றீங்களே நான் கேள்விப்பட்டது உங்கள்கிட்ட தான். அதனால எதுவுமே உங்கள்கிட்ட புதுசா இந்த இளமையான ஒரு குரு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் காசி போயிட்டு வந்ததான் காரணம். இப்போ நீங்க காசி ஒரு ட்ரிப் வச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு அது வர முடியலை. அது பார்த்தா ராகு தசை சுக்கிர புத்தி கேது அந்தரம் தான் வருது என்னால, ஆனா வர முடியல. உங்களை பத்தி எனக்கு எவ்வளோ சொல்ல டைமே பத்தாது குருஜி, அவ்வளோ உங்க பெருமைகள் இதெல்லாம். நானும் இன்வெர்ட் ஜேர்னிங்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லா எனக்கு என்னது என்ன எதுக்கு நடந்திருக்குங்கிறதெல்லாம் இந்த இதுல நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அது மாதிரி அவங்க சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் அப்படிதான். ஏன் நான் கிளாஸ் எடுக்கும்போது சிரிக்கவே மாட்டேன், கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேன், பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஆனா கோச்சிங் கிளாஸ் சனிக்கிழமை வைக்கும்போது ரொம்ப சிரிச்சு ஜாலியா இருந்திருப்பேன். அதனால பிள்ளைங்க சனிக்கிழமை என் கிளாஸ்க்கு நல்லா வருங்க. அப்பதான் இப்ப யோசிக்கிறேன், அப்ப அப்படிதான் இருக்கும் போல இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ல இன்வால்வ் ஆனா ஒரு மாதிரி இதாயிரும்னு. நீங்களும் அப்படிதான் கிளாஸ் சிரிக்க மாட்டீங்க, ஆனா இது கேட்கும்போது டவுட் கேட்கும் போதோ இல்ல வேற போதுதான் கொஞ்சம் சிரிக்கிறீங்க. அதனால நீங்க உங்க ஸ்டைல்ல எடுங்க. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். சுந்தரி மேடம். சுந்தரி மேடம் இருக்கீங்களா? சார் மேடம் வணக்கம் மேடம், பேசுங்க. இந்த கிளாஸ் படிக்கிறது ரொம்ப எடுத்து வச்சிருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களோட பயன்படுத்தி ரொம்ப எல்லாருமே இத பார்த்து ஜாதகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதன் மூலமா பரிகாரம் பண்ணி கண்டிப்பா எல்லாருமே கண்டிப்பா இது கூட யாருமே சொல்லி தர மாட்டாங்க. உங்களோட அனுபவம் யாருக்கும் கிடையாது. நல்லா எடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். ஜாதகம் வந்து படிக்கிறது தேவர்கள் தான். அந்த தேவையா அவ்வளவு அழகா ஈஸியா புரிய நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் மேடம், வாழ்த்துக்கள். சரி, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம். வி ராமமூர்த்தி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குருஜி. வணக்கம் சார். நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷமா தான் அவங்க பாடம் கவனிச்சாங்க. அதாவது இலவச கிளாஸு, திருச்செங்கோடு மீட்டிங்கு, கரூர் மீட்டிங்கு, அடுத்து இந்த தசாபக்தி, இந்த ஏஞ்சல் கிளாஸ் எல்லாம் இப்போ நல்லாவே இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்னுடைய பெண் வீட்டில் 9 பேருக்கு 8 பேர் ஜாதகம் அனுப்பிச்சிடும்.
எல்லாத்தையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நன்றாக பார்த்து கொண்டிருக்கேன். இன்னும் இனிமேல் நீங்கள் சொல்வதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நானும் அதை கேட்டு மகிழ்கிறேன். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. ஜோதிடர் முரளி சார். பிரசாந்த் சார். குட் ஈவினிங் சார், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் மேடம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு தேங்க் பிரபஞ்ச சக்தி அண்ட் உங்களுக்கு சார் ரொம்ப நன்றி இந்த வண்டர்ஃபுல் ஜேர்னி அண்ட் இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து மெயின் ட்ரிகரே நீங்கள் தான் சார். உங்கள் டீச்சிங் ஸ்டைல் ஆஸ் யூஷுவல் இட் இஸ் சிம்பிளி சூப்பர். நீங்கள் வந்து அந்த சிம்பிளாக ரூலை போட்டு லேமேனுக்கு யாருக்கு வேணால் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. As I said in the first feedback session, your tolerance and your calm and composed nature, that everyone in the class has to learn. All students in the class kathukano adu vandu ungaloda great skill sir. Number one quality unguldu ella varadu, but only one recommendation is and the calm and composed la konja smile add panikonga, then you'll become perfect and you'll be the perfectionist. It is not a bad feedback, but that adds or color. It gives a nice color because unga age ku vanda and smile add panna it gives you more enrichment. Adha or small feedback, don't take me wrong. I'm trying to be very candid and Tamil la konja avla varadu, anala I'm just giving it in English. And I know you're very very passionate about your work, which is seen visible. I join your calls as a substitute. In brother keppa vandu work vanda adukku substitute da na nadula varen. Na actual class complete la ungalku attend panade kadiyadu. But you'll be shining like a rock star, sir. And for your age and experience, other important kadiyadu. But the knowledge what you have, it is like an encyclopedia. நீங்க மொத்தம் இருக்கிற கிரகத்தை வந்து நீங்களே அட்ராக்ட் பண்ணிடுறீங்க. கிரகம் வந்து நீங்க கிரகத்து பேச்சு கேட்க வேணாம், கிரகம் வந்து உங்க பேச்சு கேக்குது. அது more important. And you have given me the shelter as a guru. நீங்க தான் என்னோட first guru. உங்களோட logical and analytical skills are really simply superb. I respect for your work. And one important thing is actually எனக்கு astrology background கிடையாது, எங்க ஃபேமிலிலயும் யாருக்கும் கிடையாது. பட் உங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் மார்ச்ல ஜாயின் பண்ண ஒரு ஃப்ரீ செஷன், அங்கிருந்து தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 3 to 4 months உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். And I really need to thank you once again. You are my first guru and I will always follow your path and wanted to be part of this astrology journey. And unfortunate என்னன்னா நான் எப்பவும் காலையில் ஆஃபீஸ் போறப்ப இல்லைன்னா மீட்டிங் இருக்கப்ப தான் உங்க கிளாஸஸ் கம்ப்ளீட் அட்டென்ட் பண்ண முடியறது இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வரப்போ உங்க செமினார் வந்து இன் பர்சனல் அட்டென்ட் பண்ணுவோன்னு விரும்புறேன் சார். ஐ ப்ரே காட் ஃபார் தட். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு கடவுள் எல்லாம் பிளெஸிங்ஸ் கம்ப்ளீட்டா கொடுக்கட்டும் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. ஸோ எல்லாருமே ரொம்ப அருமையாக ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிஷியனாக இருக்கிறத விட ஃபேன்ஸாக இருக்கீங்க நம்மளோட டீச்சிங்க்கு. ஃபேன்ஸோட ரிக்வஸ்ட்டாக வந்து சிரிச்சு இனிமேல் வகுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளாஸில் மட்டும்தான் சிரிக்கிறது இல்லை, ஓகேங்களா? கிளாஸ்லையும் அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது மட்டும்தான் சிரிக்கிறது இல்லை, மற்ற எல்லா நேரத்துலையும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, க்ளோஸ் சபார்டினேட்ஸோட இருக்கும்போது, அந்த மாதிரி ரொம்ப கலாய்க்கிறது அந்த நேச்சர்லாம் எனக்கு ரொம்ப அதிகம். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். பட் அந்த நேச்சர் வந்து இன்னும் கிளாஸ்க்குள்ளே வரமாட்டேங்குது. ஏன்னா கிளாஸுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் விட்டு வெளியில் போயிடுவோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கலாய்ச்சிடுவோம், அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அப்படியே ஒரு ஸ்டிட் அண்ட் ஸ்டெடியாகவே கொண்டு போயிட்டு இருக்கேன், கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான டைப்பு. எங்கள் ஸ்டாஃபுங்களெல்லாம் நான் ரொம்ப மிமிக்ரி பண்ணுவேன்.
சரிங்களா? எங்கள் ஸ்டாஃப்லாம் வந்து எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி நான் கிளாஸ் எடுப்பேன். அப்படி கிளாஸ் எடுத்து லாஸ்ட் ஒரு ஒரு 6 மந்த்ஸ் பேக் 6 மந்த்ஸ் இல்ல 1 இயர் முன்னாடி என் கல்யாணத்துக்காக இன்விடேஷன் குடுக்க போயிருந்தேன். அப்ப என்னோட ஸ்டாஃப்ங்கலாம் கேட்டாங்க. ஸோ எங்களெல்லாம் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்த, இப்ப நீ டீச்சர் ஆயிட்ட. உன் ஸ்டூடண்ட்ஸ்லாம் உன்ன மாரி மிமிக்ரி பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான சிச்சுவேஷன் இல்ல சார். மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேபி என்ன மட்டும் தான் எல்லாரும் பார்க்க முடியும். நான் அவங்கள பார்க்க கூட முடியாது. அந்த மாரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட லைஃப்ல இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸ் என் கூட பழகுறதுக்கான சிச்சுவேஷன் யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் நானும் பிஸியா இருக்கேன். நீங்களும் பிஸியா இருக்கீங்க. ஸோ ஏதாவது ஃபங்ஷன்ஸ் மாரி நடந்தா அங்க வந்து நீங்க மீட் பண்ண முடியும். இப்ப திருச்செங்கோட்ல ஃபங்ஷன் நடக்குது. ஒன் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலரா இந்த மீட்டிங்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த மீட்டிங்ஸ்ல எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம்ன்னு. ஸோ இந்த மாரி இப்ப டூர் போம்போது, காசி டூர் எல்லாம் போம்போது நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த 3 நாள் டிராவல்ல நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். இந்த மாரி நீங்க ஏதாவது அபார்ட் ஃப்ரம் த கிளாஸ் கோஆர்டினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது இந்த மாரி ஃபங்ஷன்ஸ்க்கு நெறைய அட்டெண்ட் பண்ணுங்க. மீட்டிங்ஸ் நடக்கும்போது அட்டெண்ட் பண்ணுங்க. டூரிசம்ல ஏதாவது பண்ணும்போது இப்ப தமிழ்நாட்டிலயும் டூரிசம் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். காசி மட்டும் இல்லாம இந்த திருச்செந்தூர், நவதிருப்பதி, நவகிரகம் இந்த மாரி டூர்ஸ்லாம் வந்து ஸ்டூடண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 2 டேஸ், 3 டேஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. அது பிளான் பண்ணிட்டு சொல்றேன். அப்ப வந்து நீங்க தினேஷ் சாரா இப்படி கிளாஸ்ல இருக்கிறவரா இப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க வந்து அந்த ட்ரிப்புக்கு வரும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து உங்க எல்லாருடைய ஃபீட்பேக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து மாந்தி பத்தி ஒரு வகுப்பு பிளான் பண்ணியிருக்கோம். 3 ஹவர்ஸ் வகுப்பு, விடிஆர் வகுப்பு இருக்கு. கம்மிங் மண்டேலேருந்தே ரெகுலர் வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது ஒரு 15 டேஸ் வகுப்பு. நட்சத்திர பரிகாரங்கள் 3000 நட்சத்திர பரிகாரங்கள் ஒரு வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு வண்டர்ஃபுல் கிளாஸஸ். அது நியூவா ரிசர்ச் பண்ண ஒரு விஷயத்த எப்படி பலன்களா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3000 பரிகாரங்கள் வந்து அதில சொல்லிக் குடுக்க போறேன். அந்த கிளாஸும் வாய்ப்பு இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 23/8 அன்னைக்கு நம்ம என்னோட தலைமையில இயங்கக்கூடிய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக 50வது பொன்விழா கருத்தரங்கம் நடக்குது. அதுலயும் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பா கலந்துக்கோங்க. அதுல கோல்டன் ரூல்ஸ்லாம் உங்களுக்காக பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். புக் வடிவத்துல அத போடப் போறோம். ஸோ கரூர் ஃபங்ஷன் மாரி இதுவும் நல்ல கிராண்ட் ஃபங்ஷனா ஒரு 500 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல வரப்போறாங்க. இதையும் நீங்க வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கோங்க. ஸோ என்னுடைய சந்தோஷமே என்னன்னா, மாணவர்கள பார்க்கிறது, அவங்க கூட பேசுறது, அது மாரி தான். இப்ப என் ஒய்ஃப் அடிக்கடி கேட்பாங்க. "இன்னைக்கு கிளாஸ் லீவ் விட்டீங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க, ஒழுங்கா தூங்க மாட்டீங்களே, உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா தான் தூக்கம் வரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எனக்கு கிளாஸ் எடுத்து யார் கூடயாவது இன்டராக்ட் பண்ணா தான், அன்னைக்கு எனக்கு ஒரு அந்த டே வந்து ஃபுல்ஃபில்மென்ட் ஆன மாரி இருக்கும். லீவ் விட்டா அன்னைக்கு ஃபுல்ஃபில்மென்ட் ஆகுற மாரி இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் டிராவலிங் இந்த மாரி ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும்போது லீவ் விடுற மாரி சிச்சுவேஷன் வருது. அது வந்து அப்படியே ரத்தத்தில ஊறுன மாரி ஒரு கதையா மாறிருச்சு. ஸோ லைக் அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், டீச்சிங்கா இருக்கட்டும், அந்த மாரி ஒரு நேச்சராவே மாறிருச்சு. ஸோ இதுவரைக்கும் நீங்க கிளாஸஸ்ல பார்த்திருப்பீங்க. நான் வந்து எந்த நோட்ஸோ, எந்த விஷயமே பிரிப்பரேஷனே பண்ண மாட்டேன். லைக் வந்து இப்ப தசாபுக்தி கிளாஸ் எடுக்க போறோம்னா, 15 டேஸ் கிளாஸும் அப்படியே ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து எந்த நோட்ஸ் பிரிப்பரேஷனுமே இருக்காது. அதனால தான் நான் பிடிஎஃப் எதுவுமே குடுக்குறதில்ல. ஏன்னா, இதெல்லாம் தானா என் மைண்ட்லேருந்து வர்றது. தனியா நோட்ஸ் மாரி ப்ரிப்பேர் பண்ணி, அத பார்த்து கிளாஸ் எடுக்கிற மாரி என்னுடைய ஹேபிட்டே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் கூட நான் இந்த கிளாஸ் எடுக்கிற விஷயங்கள் அப்படியே பிடிஎஃப்பா ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. ஸோ இந்த மாரி தான் எல்லா கிளாஸஸுமே எடுப்பேன். இப்ப நெக்ஸ்ட் 3000 பரிகாரம் சொல்லப் போறேன்னா, 3000 பரிகாரம் நீங்க எங்க சார் வச்சிருக்கீங்க? லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களான்னா, லேப்டாப்லலாம் இருக்காது. அது வந்து மைண்ட்ல இருக்கும். அது தானா வரும். அந்த மாரி தான் கிளாஸஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கடவுள் குடுத்த கிஃப்ட். அதனால அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம உங்களுடைய அன்பு, ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் நல்ல பிரேயர்ஸ் தான் என்னை இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற வச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்க எல்லாரும் இந்த தசாபுக்தி கான்செப்ட் அப்ளை பண்ணி, உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும், வெற்றியும் உண்டாக்கிக்கணும். நல்லது நடக்கிறத விட கெடுதல் நடக்காம தடுக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் நிச்சயமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வகுப்புல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்னைக்கு குருவோடைய நாள். குருவுடைய நாள்ல குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் இருக்கும். மனமார்ந்த நன்றிகள். இந்த வகுப்ப கண்டக்ட் பண்ணி கொடுத்த சிஓ திவ்யபாரதி அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் உடனடி வெற்றி தரும் 3000 நட்சத்திர பரிகாரங்கள் மாபெரும் சிறப்பு வகுப்பு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நட்சத்திர பலன்கள் பற்றி அறிய வேண்டுமா? பிறப்பு முதல் இறப்பு வரை நட்சத்திரத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிய வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் நட்சத்திர பரிகாரங்கள் பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும்
மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் 3000 நட்சத்திர பரிகாரங்கள். மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 18/8/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் நட்சத்திரத்தின் பங்கு, நட்சத்திரத்திற்கும் கர்ம தியரிக்கும் உள்ள தொடர்பு, நட்சத்திர சிறப்பு காரகத்துவங்கள், நட்சத்திரங்கள் சொல்லும் முன்ஜென்ம DNA கர்மா ரகசியங்கள், காலபுருஷ வரிசையில் நட்சத்திர தாராபலன்கள், பகை நட்சத்திரங்கள், வேதக நட்சத்திரங்கள் மற்றும் புஷ்கர நவாம்ச நட்சத்திரங்கள் ஏற்படுத்தும் பலன்கள், நட்சத்திரம் ஆக்டிவேஷன் அண்ட் டீஆக்டிவேஷன் பரிகாரங்கள். மேஷம் முதல் மீனம் லக்னம் வரை 1ஆம் பாவம் முதல் 12ஆம் பாவங்களின் அதிபதிகள் 27 நட்சத்திரங்களில் நிற்பதற்கான பரிகாரங்கள், தசா புத்திக்கு நட்சத்திர பரிகாரங்கள், கோச்சாரத்திற்கு நட்சத்திர பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரங்களை வைத்து 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.